வாழ்க்கையை தொலைச்சிட்டுவங்க ஆதாங்கத்துல கூட பேசுவாங்க. ஆனா உண்மை அத்தனையுமே உண்மை. என்ன உண்மை? என்ன உண்மை? நீங்க சொல்லுங்க. வாழ்க்கை நான் கெடுத்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேச மாட்டேன். உங்களை எதிர்த்து பேச நினைக்காதீங்க. நீங்க இருந்தாலும் நான் என் காதால கேட்டு 3 பொண்ணுங்களை பேச இந்த பொண்ணுங்களை சப்போர்ட் பண்ண இன்னும் 2 பொண்ணுங்க நான் என்ன காதால கேட்டீங்க? என்ன காதால கேட்டீங்க? அம்மா நீங்க என்ன காதால இருமா இருமா செஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க. இருமா மேடம் தான் கேட்கணும். என்ன காதால கேட்காத சொல்லிட்டு நீ வாய மூடு. அந்த பொண்ணை வெளிய போ சொல்லுங்க. அவள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ என்ன சொல்லு? என்ன காதால கேட்டீங்க? நானு மேம் வந்து அவங்க போன் பண்ணும்போதே ஃபோன் பண்ணி பேசி குழந்தை அதெல்லாம் கேட்டுன்னா கேட்பாங்க. ராத்திரி யூனுஸ் ஃபோன் பண்ணாரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வேணா சொல்லுவா பண்ணாரு. நீ என்னடி பேசுற? பண்ணாரு என்ன பேசுனீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு வேணா சொல்லுவா என்ன நான் தூங்கியிருந்தேன் 10 மணிக்கு 11 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாரு. அப்போ வந்து என்ன பண்ணுற குழந்தை சரி தூங்கும். இவ ஃபோன் பண்ண அவர் என்ன தெரியுமா சொல்லுவார் தெரியுமா? உங்ககிட்ட நான் உன்னை கேட்குறேன் 1 மணி நேரம் அவங்க அண்ணிக்கிட்ட பேச ஒதுக்குன்னு வரு. இவ குழந்தை பேசி ஏன் வீட்டில் வச்சுங்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இவகிட்ட பேசினா என்ன? நீங்க அந்த ரெக்கார்ட் எடுத்து பாருங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்தா நான் ஏத்துக்கிறேன் மேம். இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அப்ப எதுக்கு பேசுனாங்க? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் சொல்லுவாங்க. நைட் ஃபுல்லா அவர் கூட இவங்க ஒரு நிமிஷம் என்ன கேட்கணும் சொன்னீ கேளு. நீங்க கேளுங்க மேம். நான் என்ன கேட்கறேன்? என்ன சொல்ல டெய்லி நைட் எதுக்கு அவங்க அது அவங்க வைஃப் அது ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்குள்ள விஷயம் எல்லாம் அதெல்லாம் நீ கேட்க கூடாது. நீ ஏதோ ஒரு விஷயம் கேட்கணும் சொன்ன. அவங்க ஒய்ஃப் கேட்டாங்க நானும் யூனுஸும் ஒன்னா இருந்தோமா குழந்தை பிறந்த பிறகு யூனுஸ் வந்து ஒன்னா இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அது எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்டப்ப அது அர்த்தம் புரியல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தீங்களான்னு. கல்யாணம் ஆனாலுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். இப்ப வீட்டுல எல்லாம் ஏத்துக்கினாங்க. குழந்தை இருக்கு. நீங்க எப்படி மேம் அப்படி எப்படிக்கா சொல்வீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொன்ன எனக்கு புரியலன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க விலாவரி எப்படி சொல்லிட்டு. இல்லம்மா நீ வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்ற கரெக்டா? அதுக்கான உனக்கு சந்தேகம் வரதுக்கான காரணம் என்ன சொல்லுங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னீங்கன்னா தப்பு நடந்தனால இரு ஒரு நிமிஷம் இருண்ணா. அம்மா நீங்க தயவு செஞ்சு சொல்லுண்ணா ஒரு நிமிஷம். நீங்க யோசிச்சு அப்போ வந்து சோடா பாஷா அண்ணா கிட்ட சொன்னீங்கல்ல அது மட்டும் என்ன சொன்னீங்கன்னு சொல்லுண்ணா. சோடா பாஷா அண்ணா கிட்ட சொன்னீங்களே என்ன பேசுறேன்? எதுவும் பேசல. இல்ல எதுவும் பேசலையா? உங்க தம்பியும் உங்க ஒய்ஃபும் போன்ல பேசுனதுக்கு அதெல்லாம் பேசல. நானும் இருந்தாங்க அப்ப கூட. நீ கூட இருந்தீங்க. நீங்க வந்து சோடா பாஷா அண்ணா கிட்ட சொன்னீங்களே சொல்ல எதுவும் சொல்ல. எதுவும் சொல்லலையா? எதுவுமே சொல்லல. சரி விட்டுடுமா விட்டுடு. சொல்லலையா? சொல்லல. சரி விட்டுருங்க ஐயா. நீங்க பண்ணது எல்லாமே நல்லதுதான். உன் தம்பி பண்ணது உன் குடும்பம் பண்ணது எல்லாமே நல்லதுதான். ஒன்னில மேம் அந்த குழந்தை படிக்கல. இனிமே நாங்க படிக்க வைக்க மாட்டோம் மேம். நானு சரி விடுமா அந்த குழந்தை என்னால வளர்க்க முடியும்.